ஹாய் மக்களே, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6238 காலி பணியிடங்கள் விட்டுருக்காங்க. 10th படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க, டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் நீங்க earn பண்ணலாம். முழு தகவலை சொல்ல போறேன். இது மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வேல வந்து மொத்தமா ஒரு 1238 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 2 விதமான பதவிகள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ல கிரேட் 1, இது வந்து உங்களுக்கு சிக்னல் கேட்டகரியில வருது. மொத்தமா இதுல ஒரு 183 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது கிரேட் 1ல வரதுனால சேலரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த கிரேட் 1 சிக்னல் கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோ டிகிரி, அதற்கப்புறம் ஐடின்னு சொல்லிட்டு நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு அதை தெளிவா சொல்றேன். இரண்டாவது ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ல கிரேட் 3. ஸோ இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 முழுக்க ஐடிஐ படிச்சவங்க 10th பிளஸ் அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணவங்களுக்கான ஒரு ஜாபுங்க. மொத்தமா இதுல வந்து ஒரு 6000 பிளஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. நிறைய டிசிப்ளின்ல இந்த ஒரு கிரேட் 3 டெக்னீஷியன் ஜாப் ரோல் அவைலபிளா இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கு. நம்ம தமிழகத்திலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. 38 மாவட்டங்கள் வழியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேல நீங்க ஒரு வேலைக்கு போகலாம். இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு 28 ஜூன் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 28. சரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். வயது எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னீஷியன்ல கிரேட் 1 சிக்னல் கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் பே உங்களுக்கு 29,200 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே போடுறீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அண்ட் தென் டெக்னீஷியன்ல கிரேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்ல ஒரு 6055 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. பேசிக் பே 19,900 ரூபாய். அலவன்சஸ் சேர்த்து ஒரு 30ல இருந்து 35,000 ரூபாய் நீங்க சாலிடா earn பண்ணலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 30. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. அண்ட் இப்போ வேகன்சி வந்து உங்களுக்கு 6238. நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள உங்களுக்கு வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ வந்திருக்கிற வேகன்சி டென்டேட்டிவா தான் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. ஃபீஸை பொறுத்தளவு எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ற எல்லா பெண்கள், திருநங்கைகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் ஃபீஸ். இந்த ஃபீஸை பே பண்ணி ஆன்லைன்ல அப்ளிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்கு. நீங்க ஆன்லைன் சிபிடி எக்ஸாமை எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது பர்டிகுலரா எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ற எல்லா பெண்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, திருநங்கைகள் இவங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே வராது. ஏன்னா ரீஃபண்ட் ஆகிறது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸுங்க. எக்ஸாம் எழுதி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆட் ஆகும். இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். குறிப்பா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால சோ நீங்க டிகிரி, டிப்ளமோ படிச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஜாபோடைய கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தமிழ்ல கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்டு சிலபஸ் வந்து போட்டிருக்காங்க, ஸ்கீம் போட்டிருக்காங்க. மொத்தமா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன். ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/3 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகுது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கு. இதுல ஜெனரல் அவேர்னஸ், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல கொஸ்டின் கேக்குறாங்க, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கொஸ்டின் கேக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேக்குறாங்க. கொஸ்டின் பேட்டர்ன்ல ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 10 கொஸ்டின், இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ல 20 கொஸ்டின், மேத்ஸ்ல ஒரு 20, பேசிக்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஒரு 35 கொஸ்டின். மொத்தமா 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி டெக்னீஷியன்ல கிரேட் 3 கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு தனியா சிலபஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுவுமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தறலாம். டெக்னீஷியன்ல கிரேட் 1 சிக்னல் கேட்டகரியில வரக்கூடிய இந்த வேலைகள் இதுல ஒரு 183 வேகன்சி. நம்ம தமிழகத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 10% வேகன்சி கண்டிப்பா இருக்கும். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் இவங்க சொல்லிருக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்ல ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரீம் கேட்டகரியில நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது டிப்ளமோ படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ டிப்ளமோல இன்ஜினியரிங் கேட்டகரியில நீங்க வந்து பிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடெக்ல இன்ஜினியரிங் படிச்சவங்களும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு டிப்ளமோ படிச்சவங்க, அதே மாதிரி பிடெக் படிச்சவங்க, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பர்டிகுலரா ஒரு சில டிசிப்ளின் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ல கிரேட் 3 நிறைய ட்ரேட்ல கேட்டிருக்காங்க. சிம்பிளா இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th அதை ஃபாலோ பண்ணி நீங்க ரயில்வேல 1 year அப்பாரண்டிஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன ட்ரேட்ல கேட்டிருக்காங்களோ அந்த ட்ரேட்ல 10th பிளஸ் ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி டீசலில் எலக்ட்ரிக்கல் கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய இருக்குது, கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 10th பிளஸ் அப்பாரண்டிஸ் இல்லைனா 10th பிளஸ் ஐடிஐ படித்தவங்களுக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அதே மாதிரி ஒரு சில பதவிகளுக்கு 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனில் கிரேட் 3ல எஸ்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐ படிச்சவங்க, 10th அதை ஃபாலோ பண்ணி அப்ரண்டிஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 12th நீங்க பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா எடுத்து 12th குரூப் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10th படிச்சவங்க, 10th பிளஸ் அப்ரண்டிஸ், 10th பிளஸ் ஐடிஐ, 12th பர்டிகுலரா இந்த குரூப், டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நீங்க ஒன் செகண்ட் இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. நாடு முழுவதும் 6238 காலி பணியிடங்கள். அதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு டிசிப்ளின் வைஸா ஒரு ஜாப்ல எவ்வளவு வேலைகள் இருக்கு சதர்ன் ரீஜன்ல அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்துல சதர்ன் ரீஜனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை, ஆனா வேலை வாய்ப்பு தமிழகம் முழுவதுமே இருக்கு. ஸோ சிக்னல் கேட்டகரியில எவ்வளோ வேலைகள் இருக்கு, டெக்னீஷியன் கிரேட் 3ல எவ்வளவு வேலைகள் இருக்கு, எல்லாமே நீங்க தெளிவா செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமா நம்ம தமிழகத்துல வரக்கூடிய RRB சென்னையில மட்டும் 1347 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் ஒரு 6238, அதுல 1347 வேகன்சி நம்ம தமிழக மக்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய வேகன்சில ஒரு 20ல இருந்து 25% நம்ம தமிழக மக்களுக்கு வர்றதுனால எக்ஸாம் தமிழ் லாங்குவேஜ்ல எழுத முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே அப்ளிகேஷனை போடுங்க. இந்த வீடியோவை ரயில்வே ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.